ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட டின்னர் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மாவு கிரைண்டர் போட்டிருந்தேன். ஸோ அதனால் ஆக்சுவலி டின்னருக்கு லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி சுரக்காய் வச்சு தான் நான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். கோஃப்தா கறி மாதிரி, ஆக்சுவலி நம்ம பொக்கோடா கறி மாதிரியும் சொல்லலாம். கிட்டத்தட்ட பொக்கோடா மாதிரி தான் போட்டு நம்ம அதை எடுத்து அதுக்கப்புறம் நார்மல் கிரேவி ஒன்று பண்ணி அதில் போடுற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்டு நானே இதை லிட்ரலி 2 இயர்ஸ் கழித்து திருப்பி பண்ணுறேன். நான் சுரக்காய் வாங்கி 2 நாள் ஆச்சு. ஐ தாட் சரி நம்ம எப்படியும் கூட்டு பண்ணணும்னு நினச்சா அதுக்கு ஒரு டைம் வராது போல் இருக்குது. அதனால டின்னருக்கு யூஸ் பண்ணிடலான்னு சொல்லி தென் எனக்கு இந்த ரெசிபி ஞாபகம் வந்தது. லிட்ரலி 2 இயர்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ் நானே இதை பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பரில் தான் நான் வந்து ஃபைன் சாப்னால் கிட்டத்தட்ட துருவின மாதிரி தான் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக வந்து கேரட் துருவுறதுல துருவி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் முன்னாடி பண்ணும்போது துருவி தான் எடுத்திருந்தேன். அண்டு இப்போ இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா நம்ம துருவுனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கே சாப் பண்ணி கொடுத்துரும். நான் கேரட் அல்வா பண்ணும்போதும் சொல்லியிருந்தேன். நீங்களும் வந்து சாப்பர் இருந்தால் இதே மாதிரி பண்ணிக்கலாம். லைக் மேனுவல் சாப்பர் இருந்தால் கூட இந்த மாதிரி துருவுனா எவ்வளோ சைஸில் குட்டி குட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நார்மல் கேரட் கிரேட்டர் துருவுறது இருக்கும் இல்லையா, அதில் துருவி எடுத்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் சுரக்காய் துருவுறது. அதுக்கப்புறம் நம்ம துருவினதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு, அதாவது இந்த பக்கோடாவோ நம்ம கோஃப்தா பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க. ஏன்னா ஃபைனலி திருப்பி அது ஒரு கிரேவியில் போகும்போது உப்பு ஜாஸ்தியாகிடக்கூடாது, அதை பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறமா வெறுமிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி, வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி. இதில் நீங்கள் முழுசாக பச்சை ஜீரகம் இருந்தால் கூட, நார்மல் ஜீரகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடலை மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அளவு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிடும் சுரக்காய். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்து தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். எப்படியும் ஒரு கப்பு 3/4 கப்பு அந்த மாதிரி அளவு பிடிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நான் கடலை மாவு போட மாட்டேன். அதுக்கப்புறம் போதும் இதுவே, நான் ஸ்பூனில் எடுத்து தான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன். ஒரு சிலர் வந்து இதே கோஃப்தா கறி வந்து அழகாக பால் பிடிப்பாங்க. பட் அதுவும் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நிறைய கடலை மாவு போட்டிங்கன்னா தான் தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் என்ன பண்ணாலும். இதை வந்து தண்ணி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நிறைய கடலை மாவு போட்டு நல்லா அழகாக பால் பிடிச்சி கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி நான் பண்ணும்போது டேஸ்டியாக இல்லை. இந்த மாதிரி நார்மலாக லைக் வீட்டுகளில் பண்ணக்கூடிய ரெசிபி இதுதான். பட் டேரெக்டாக அது தண்ணி விட்டுட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்ததில் பாதி தான் கிரேவிக்கு போட்டேன். இவங்க பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்கும்போது எடுத்து வாயில் போட்டேன். நானுமே ஒரு 2-3 எடுத்து சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இட்ஸ் மோர் டேஸ்டி. நீங்கள் வந்து சுரக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து நிறைய கடலை மாவு போடும்போது அதில் சுரக்காய் டேஸ்ட்டே சுத்தமாக தெரியாது. எனிவே சுரக்காய்க்கு பார்த்திங்கன்னா பெருசாக டேஸ்ட்லாம் எதுவும் இருக்காது. அது கொஞ்சம் பிளண்ட்டான வெஜிடபிள் தான். பட் ஸ்டில் இந்த அளவு கடலை மாவு கம்மியாக இருந்து இந்த மாதிரி நம்ம பக்கோடா மாதிரி போடும்போது தான் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கிரேவிலையும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அது கிரேவி உள்ளே இழுக்கிறதுக்கு அது சாஃப்டாக தான் இருக்கும். மேலே ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது வேணால் கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் சாஃப்டாக தான் இருக்கும். உள்ளே சுரக்காய் தானே இருக்குது, அதனால் சாஃப்டாக தான் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஓகே கொஞ்சம் கடலை மாவு கம்மி பண்ணி இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போடுற பதத்துக்கு வந்தாலே போதும். நீங்கள் அந்த மாதிரி எப்படி ட்ரை பண்ண முடியுமோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே 2-3 வாட்டி ரெசிபி பண்ணி எனக்கு நான் பர்ஃபெக்டாக ரெசிபி பண்ணணுன்னு சொல்லி நிறைய கடலை மாவு போட்டு உருண்டை பிடிச்சேன். பட் அது டேஸ்டியாக இல்லை. கடலை மாவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது தான் பெட்டர் உங்களுக்கு. அப்போ தான் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். கிரேவியில் போட்டால் பேசிக்கலி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ இப்போ கிரேவிக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நான் 2 வெங்காயம், அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இது போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். நம்ம கோஃப்தா கறி, அதாவது பக்கோடா அந்த மாதிரி எது போடுறதா இருந்தாலும் கிரேவி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்காக நான் தக்காளி வெங்காயம்லாம்
அரைச்சி தான் போடுறது. நான் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலே கொஞ்சம் எடுத்திருக்கேன் பேனில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா அரைச்சிருக்கிறத போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து அது வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் சால்ட்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நல்லா கலர் மாறி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா குக் பண்ணுங்கள். இல்லைன்னா அதில் டேஸ்ட்டில் தெரியும், வெங்காயம் வதங்கலை அப்படிங்கிறது கிளியராக தெரியும். நம்ம அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு சரியாக வதங்கலை வெங்காயம் அப்படின்னா டேஸ்ட்டில் கண்டிப்பாக தெரியும். கிரேவியோட டேஸ்ட்டில் எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் மேலே தான் எடுக்கும். அதனால் பொறுமையாக வெங்காயம் நல்லா கலர் மாற வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி அதையும் வதக்கிட்டு 2 தக்காளி ப்யூரே பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனில் ரொட்டீன் மசாலா தான் நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகப்பொடி, இதில் கரம் மசாலாவும் நான் இது கூடவே ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதையும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா குக் ஆகி இந்த மசாலா நல்லா குக் ஆகணும். மசாலா நல்லா குக் ஆகினாலே உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு நல்லா குக் ஆகி வரும்போது நம்ம இந்த சுரக்காய் இது பண்ணி வச்சுருந்தோம்ல மிக்சர், கடலை மாவு மிக்சர், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மிச்சம் வச்சுக்கோங்க. லைக் ஃப்ரை பண்ணால் மிச்சம் வச்சுக்கோங்க. அது இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். திக்னஸும் அழகாக கொடுக்கும். கிரேவி கடலை மாவு இருக்கு இல்லையா, இந்த பதத்துலேயே தண்ணியெலாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இந்த கடலை மாவு மிக்சர் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, அதாவது நல்லா வதக்குங்க. அதை நல்லா வதக்கிட்டு ட்ரையாக இந்த மாதிரி திரண்டு வரும். இந்த கடலை மாவு போட்டதுக்கப்புறம் சீக்கிரமாகவே திக்னஸ் கொடுத்து இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். அந்த கலர் அண்ட் டேஸ்ட் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானுமே ஜாரில் இருக்க தண்ணி தான் ஊற்றினேன். பட் ஜென்ரலாக இந்த மாதிரி நல்லா அந்த கடலை மாவு போட்டு நம்ம திரட்டிட்டு பண்ணுற ரெசிபீஸ் இன்னும் 2-3 இருக்குது. அதில் வந்து சொல்கிறது உண்டு. லைக் சுடு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கலர் நல்லா கொடுக்கும். அதுவும் டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் வந்து நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணேன். அது ஒரு கொதி வந்துட்டு அதுக்கப்புறமா நான் கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். கசூரி மேத்தியை தவிர நான் கொத்தமல்லிலாம் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம்னு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் வந்து நல்லா ஆக்சுவலி நிறையவே போட்டிருக்கேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி வந்து க்ரஷ் கூட பண்ணல, அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். கடைசியாக இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் இந்த கடலை மாவு வாசத்துக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த கசூரி மேத்தியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கசூரி மேத்தி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் கொத்தமல்லியும் ஆட் பண்ணலாம். ஒரிஜினல் ரெசிப்பியில் கடைசியாக கொத்தமல்லி போடுவது உண்டு. உங்களுக்கு விருப்பங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கோஃப்தா, பக்கோடா, எனிவே அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அது ஒரு பாயில் வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக சோக் பண்ணிக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம். பட் கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுரக்காய் கோஃப்தா கறி ரெடி. இதுக்கு வந்து நான் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன், புல்கா பண்ணியிருந்தேன். அண்டு நான் இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு டின்னர் அப்படிங்கிறதால வந்து என்னால் பிளேட் சர்வ் பண்ணதெல்லாம் குழந்தைங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியல. நான் புல்கா போடும்போதே சப்பாத்தி சுடும்போதே அவங்க வந்து பிளேட்டில் சப்பாத்தி எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் ஷூட் பண்ண முடியல. ஸோ வேகமாக புல்கா போட்டுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் கிச்சனும் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்க ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சாட்டர்டே நைட் ஆக்சுவலி. அண்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக டூ ட்ரை ரெசிபி. நீங்கள் டெய்லி நைட் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி இருக்கும். மேக்ஸிமம் லைக் 4 out of 5 டேஸில் வந்து சப்பாத்தி இருக்கும். அதுக்கு என்ன தான் நான் சப்ஜி பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு ஒரு தாட் இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுரக்காய் யூஸ் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் ரெசிபி ட்ரை பண்ண உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.